முத்தாரம் இதுவென்று முத்தமிழால் பாதொடுத்து தித்திக்கும் உன் புகழை எத்திக்கும் என் இசைக்க அத்தவி மகனே நீ சத்தாக எனக்களித்தாள் பித்தாகி பரவசத்தால் நித்தமுனை துதிக்கிறேன். தேடி வரும் நல்லவர்க்கு நாடு சென்று வரவர்களும் முகமாறு கொண்ட முருகப்பெருமானுக்கு மனைவியாக தெய்வானை என்று பெயர் பெற்று குறையில்லாமல் வாழ்ந்து வந்தேன். இருந்தாலும் என்னுடைய சுவாமியோ என்னை பிரிந்து 6 மாத காலமாகிவிட்டது. அவர் எங்கு சென்றிருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை. இருந்தாலும் காவலை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு மனைவி தேவ இந்திரனுக்கு மகளாக பிறந்தவள் இந்த தெய்வானை. தேவ எதற்காக சூரியனை வதம் செய்து தேவர் பூவர் அனைவரையும் காப்பாற்றினார் முருகப்பெருமான். அவர் காப்பாற்றியதன் காரணமாக இந்த தெய்வயானையை பரிசாலம் கொடுத்தார்.
6 மாத காலமாகிவிட்டது. அவரை பார்த்து கண்களே பூத்து போச்சு. இங்கதான் போறாரு அவரு, யாருக்குதான் பேசுறாரு? 6 மாத காலமா எங்கதான் குடியிருக்காரு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அங்க போயிருப்பாரு அவரு கூட்டாரு. எங்க? அந்த வள்ளி வீட்டுக்கு போயிருப்பாரு. என்ன சொல்றேன்? வள்ளி வீட்டுக்கு போயிருந்தா அவ வடியில தான் வச்சாலோ இல்ல தொடியில தான் வச்சாலோ மருந்து மருந்து மருந்து. அப்படியாது. 6 மாத காலம் முடிந்து விட்டது. இன்றைய தினம் வந்தா நானும் பேசக்கூடாது, நீயும் பேசக்கூடாது. ஆகட்டும். கண்மணி நீ வர ஆண்டவன் முருகன் பெருமான் வந்திருக்கேன்டா. காது கேட்குமா கேட்காத உனக்கு? இந்த பக்கம் வந்து காது இந்த பக்கம் வர பக்கம். உன்னுடைய ஆண்டவன் முருகன் பெருமான் வந்திருக்கேன். முருகரா? முருகன் நாண்டியா? ஆமாடா. ஏன் இப்ப எல்லாம் அந்த ஊர் பக்கமே வரது இல்ல? புதுப்பேட்டை பக்கமே என்ன அப்படி போயிரியா? பஜார்க்கா வரது இல்ல. பஜாருக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? அது இன்னும் வர அடிச்சு அடிக்க வண்டி தூக்கினே. எந்த வண்டி தூக்கினே? அதெல்லாம் வர மாட்டேயா? எந்த வண்டிடா? 3 பிச்சு மீன் விக்கிற முருகன் தான் இல்லையா? முருகன்னா வேற. ஐயா 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 தின்னா தெரியல. தின்னா தோசைக்காரண்டி இது. அடுப்பாங்கிட்டு கறி கிட்டு இந்த தோசை திருப்பினா அள்ள அடிக்கும். அதனால இப்படி அடி எடுத்து திருப்பி இல்ல. ஒரு நாள் நம்ம ஆர்ச்சி பக்கத்துல பேக் இருக்குது. பேக்கரி திரும்பி வந்தோம். சம்சா செஞ்சு உள்ள விட்டு அது பேக் வைக்கிறதுக்கு விடுவாங்கல்ல, அது இப்படி விட்டு தூக்கி இப்படியே தருவாங்க. இதுவா இருக்கும். கொத்தனாருங்க சின்ன கோல் கை வலிக்கும். அதனால பெரிய கோல் வச்சு என்ன தெரியுமா? என்னுடைய வேலா. ஓ வேலா. ஆமா. தெரியுதா? 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 தூக்கி ஓட்டுக்கிறேன் நீ. வச்சிருந்தாங்களே 30. ஆமா, என்னோட மனைவி தெய்வா எங்கடா? ஓ தெய்வா நம்ம வீட்டுக்கார் முருகரா? நீங்க முன்னாடியே சொல்றது இல்லையா? இது முன்னாடியே சொல்றது இல்லையா? இப்ப யார் பார்க்கணும்? என்னோட மனைவி பார்க்கணும்டா. அம்மா என்னடா அவர் வந்துக்கிறாருமா? யாரு? அவர்தான். அவர் என்ன மொட்டையே சொல்லு? யாரு? உங்கள் கணவர். என் கணவர் இப்பொழுது பார்க்க முடியாது. எனக்கு உடல்நிலை சரியில்லை. அது மட்டும் எப்படி தெரியுமா? திங்கள் 1 செவ்வாய் 2 அம்மா சொன்னாங்க திங்கள் 1 செவ்வாய் 3 வியாழன் 4 வெள்ளி 5 இரும்பு 6 தகர 7. அம்மா சொன்னாங்களே. என்னதான் சொன்னா?
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை 7 நாளா. உடல்நிலை சரியில்லையா? ஏண்டா வைத்தியர்கிட்ட கூட்டு போய் பார்க்க வேண்டியதுதானடா? வைத்தியராண்டியா? வைத்தியராண்டிக்கு போக சொல்றாருமா. வைத்தியராண்டியா, வேலை என்ன சொல்லுதுடா? வைத்தியரே வைத்தியர் காட்டுக்கு போ. அவருக்கு அம்மாவுக்கு வாதம் சொல்லிட்டாராம். வாதம் சொல்லிட்டாரா? ஏண்டா ஜோதிடர்கிட்ட கூட்டு போய் பார்க்க வேண்டியதுதானடா? சரியாண்டியா? ஜோதியரே அம்மாக்கு தோசைன்னு சொல்லிட்டாராம். சொல்லியா? அம்மா சொல்றாங்கல்ல. டேய் அவளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா காரணம் கிடையாது. அவளுக்கு என்ன காய்ச்சல் தெரியும். நீ புறப்பட நான் பாத்துக்கிறேன். கண்ணி தெய்வா தெய்வா சரி இவன் தான் என்கிட்ட பேச மாட்டா. சரி 2வது மனைவி பள்ளி வீட்டுக்கு போயிடுறேன். ஐயா நான் சொல்றேன் பாரு. அந்த பள்ளி வீட்டுக்கு போறாராம். என்னங்க சுவாமி, 6 மாத காலமாக உன்னுடைய மனைவி கண்ணன் தன்மையிலே தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே ஒரு சின்ன எண்ணம் கூட இல்ல பத்தி அவனுக்கு அவனுக்கு பாசமே இல்லை. இப்ப கூட இப்ப வள்ளி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நியாயமா இதெல்லாம்? தெய்வா நீ அப்போதுதான் பேசுவா என்று அந்த வார்த்தையை சொன்னேன். 6 மாத காலமா எங்க போனீங்க? சூரசம்ஹாரம் செய்து முடித்துவதற்காக சென்று விட்டேன். ஆமா வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணு இல்லையே. சரி, கமலா, இது நேரம் கழித்து வா. போடா போடா அதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்ல. போடா போடா. சுவாமி, உங்களுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது கோபித்துக் கொண்டேன். சுவாமி, உங்களை பார்க்கும் பொழுது மனமே மாறிவிட்டது. அத்தான் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கெல்லாம் வடிவெடுத்தேன் உன்னை
அவப்புதல்வனே, முருகா, கந்தா, கணப்பா, கார்த்திகேயா, சரவணா, பொற்பாத கமலமே, உனது கோயிலில்